அல்லேலூயா. இன்னைக்கு சிந்தனைக்காக நம்ம எடுக்கப்பட்டது வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். எல்லாரும் கவனமா இருங்க, இங்கே கவனித்துட்டே இருங்க. ஆமென். கண்கள் முடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, அருமையான விளக்க நன்றி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்தும். நீர் பேசுங்க, அடிமை ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அப்படின்னா நம்ம மனிதனால நம்ம சுயமாக எந்த காரியங்களும் செய்து முடிச்சிட முடியாது. மனுஷன் செய்யறது எல்லாத்துலயுமே சின்ன சின்ன குறைவுகள் இருக்கதான் செய்யும். அல்லேலூயா. அவன் ராக்கெட்டை கண்டுபிடிச்சாலும் அதுல ஏதாவது குறைவுகள் இருக்கதான் செய்யும். இல்ல ஆகாய மண்டலத்துக்கு மேல போற கருவியை கண்டுபிடிச்சாலும் குறைவு இருக்கதான் செய்யும். அதுக்குதான் எக்ஸ்பைரி டேட்னு போட்டிருக்காங்க. எதுவுமே பூர்ணம் இல்லை. பட் அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாமே செய்ய முடியும், மனுஷன் சாதாரணமான ஒன்றுமில்லை அப்படின்னு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது யாரு சொல்றா அப்படின்னா, பவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவனுடைய மனிதன் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் சொல்றா? பவுல். அவர் தேவனுடைய ஒரு மனிதன். அவர் சொல்றாரு இந்த மாதிரி. ஸ்தோத்திரம். அவர் எந்த சூழ்நிலையில இதை சொல்லுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பிலிப்பியர் 1வது அதிகாரத்துல வாசிங்க. 1வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. அதாவது இது எப்படி இருக்கு? எழுதுகிறதுன்னா என்னது? பவுல் ஒரு லெட்டர் எழுதுறார். ரைட்டா இல்லையா? எழுதுகிறது ஆவது. இப்ப நான் எழுதுகிறதாவது அப்படின்னா ஏதோ ஒண்ணு எழுதுறேன். எழுதுகிறதாவது. அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாம் செய்ய முடியும். நான் மனுஷனா இருந்தாலும் தேவன் கூட இருக்கிறதுனால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள திடப்படுத்துறாங்க. யார திடப்படுத்துறாங்க? பிலிப்பு பட்டணத்துல இருக்கிற ஜனங்களை திடப்படுத்தி எழுதுகிற ஒரு லெட்டர், ஒரு கடிதம். சரியா? அல்லேலூயா. இது எப்ப எழுதப்பட்டது அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், பலமா இருக்கிறேன், ஆமென் ஸ்தோத்திரம், நல்ல பயில்வானா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல நான் சொல்லலாம், எனக்கு நல்ல பயங்கரமா இருக்கிறேன், அதனால நான் சொல்றேன், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால என்னால எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு ஒருவேளை மனிதன் வேணா சொல்லலாம், நம்ம எல்லாம் சொல்லலாம், நானும் கூட வேணா சொல்லலாம், அப்படி இல்லையா? ஆனா இவர் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறாரு. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவரை புடிச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் அவர் கடிதம் எழுதுகிறாரு. யாருக்கெல்லாம்? அதாவது ஒரு செகண்ட் கிடைத்தாலும் பாழடிக்காம எல்லா நேரங்களிலும் என்ன பண்றாரு? சபைகளை ஸ்திரப்படுத்திக்கிட்டே வர்றாரு. எந்தெந்த சபைகளுக்காக கடிதம் எழுதினார் அப்படின்னா, எபேசியர் சபைக்கு, பிலிப்பியருக்கு, கொலோசியர், பிலமோனுக்கு எழுதினார், பிலமோன் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு எழுதினாவது, ரோமாபுரி பீப்புளுக்கு எழுதினதாவது. இதெல்லாம் அந்த நேரத்துல தான் எழுதுறாரு. அவர் எங்க இருக்கும்போது? கட்டப்பட்டு பவுண்டட் செயின்ல இருக்கும்போது அவர் என்ன செய்யறாரு? இதெல்லாம் எழுதுறாரு. அப்போஸ்தலர் 28ல வாசிக்கும் போது 16, 17, 18, 19, 20ல இருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 28ல 16, 17, 18. நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது அவர் ரோமாபுரியில சேருகிறாரு. நூற்றுக்கு அதிபதி தன் காவல் இருந்தவர்களை சேனாதிபதியினருக்கு ஒப்பு கொடுத்தான். பாருங்க, அப்ப காவல்ல இருந்தவனை எல்லாரையும் என்ன செய்யறாரு? 100க்கு அதிபதி சேவர்கள் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. அதுல இருந்தவர் தான் யாரு? பவுல். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடைய தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டார். அவரு மட்டும் கேட்டுக்கிறார், நான் கொஞ்சம் தனிமையா இருக்கணும், என் கூட ஏதாவது ஒரு சேவகனை விட்டுருங்க, அந்த சேவகனும் நானுமா இருந்துக்கிறேன். 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதான போதும். 30, 31 வாசிங்க. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கி இருந்த வீட்டிலே 2 வருடம் 2 இயர்ஸ் அங்க இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு? வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து. பாருங்க, போதும். அப்ப என்ன பண்றாரு அவரு?
அவர் பவுண்டட், கட்டப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையிலும் கூட, நான் தான் சொன்னேன், நான் நல்லா இருக்கும் போதோ, நான் ஆரோக்கியமா இருக்கும் போதோ, நான் பலனுள்ளதா இருக்கும் போதோ அல்ல. அல்லேலூயா. எனக்கு ஒரு சோதனை வரும்போது, ஒரு பலன் இல்லாத ஒரு நிலைமை வரும்போது, அநேகரால புறக்கணிக்கப்பட்டு போகும்போது, கைவிடப்படுற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நம்ம என்ன சொல்லணும்னா, நான் தனிமை இல்லை, நான் தனிமை இல்லை, என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் எனக்கு துணையா இருப்பாரு, நான் தனிமை ஆளு கிடையாது, நான் தனி ஆளு கிடையாதுன்னு எனக்குள்ள சொல்லணும். நம்ம அதான் விசுவாசம். அவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவன்ட அன்பாய். லாசரு மரித்து 4 நாள் ஆயிட்டு கல்லறையில வச்சு. அவர் அங்க போய் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் இன்னும் வளரட்டும். அவர் சொல்றாரு, லாசருவே வெளியே வா. 4 நாளாய் நாத்தம் வைத்த சரீரம் கூட என்ன செய்து வெளியே வரும். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில பவுலப்போஸ்தலன் தான் சொல்றாரு, நான் பவுண்டட் இருந்தாலும் நேசருக்காக நான் ஊழியம் செய்யறேன். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் வரும்போது நானே ஆண்டவருக்காக ஆமென் ஆண்டோட அன்பை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னா ஆயுசுல வெளிப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. இருக்கிறதோட என்ன இருக்கோ அதோட எல்லா மனிதருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். எல்லாத்தோடையும் சேர்த்து ஆண்டோட அன்பை வெளிப்படுத்துகிறவங்களாக, எல்லா நிலைமைகளும் கஷ்ட நஷ்டம் இருக்கும்போது நம்முடைய எமோஷனல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கிறிஸ்துவுக்குள்ளாக, அல்லேலூயா, அழுக வருமா இருக்கலாம், சங்கடம் வருமா இருக்கலாம், அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள அடக்கிட்டு ஆண்டவர் காட்டினாத அன்பை மற்றவங்களுக்கு காட்டும் போது, அல்லேலூயா, அதுதான் ஆண்டவர் விரும்புகிற, நமக்குள்ள ஆண்டவர் அதான் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா எல்லாரையும் தைரியப்படுத்துறாரு. ஆனா அவர் இருக்கிறதோ கட்டுக்குள்ள இருக்கிறார். அவர் சொல்றாரு, தைரியப்படுத்திக்கிட்டே போறாரு. பிலிப்பியருக்கு தைரியப்படுத்துறாரு, எபேசியருக்கு அவன் இப்படி லெட்டர் நிருபங்கள் எல்லாம் எழுதி என்ன பண்றாரு, அவன் ஸ்தோத்திரம். அந்த பாண்டேஜ் டைம்ல அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்கிறாரு, அநேக சபைகளை ஸ்திரப்படுத்திக்கிட்டே போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ ஆமென். சில உதாரணங்களை நம்ம பார்ப்போம் இந்த பைபிள்ல இருந்து, யாரெல்லாம் என்னென்ன சூழ்நிலைகள்ல இருக்கும்போது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போஸ்தலர் 16 வாசிக்கும் போது, நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து. இப்போ பவுல் என்ன பண்றாரு, இதே பவுல் தான். அவர் என்ன பண்றாருன்னா, திடீர்னு நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. போயிட்டு அவன் ஜெபம் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு குறி சொல்லுகிற ஒரு ஆவியுடைய ஸ்திரீ என்ன பண்றாங்க, வந்துட்டு என்ன செய்யறாங்க, இவங்க தேவனுடைய தாசன், இவர் தேவனுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலேயே சொல்லிக்கிட்டே வராங்க. பரத்துக்கு போகும் வழி இவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. அனுதினம் இப்படி பண்ணிட்டு வரும்போது ஒரு நாள் பவுல் என்ன பண்றாருன்னா, திடீர்னு திரும்பி பார்த்து, ஆமென், அத நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு. உடனே போயிட்டு போனோட அந்த லேடியை வைத்து ஆதாயம் பண்ணி கொண்டிருந்த சிலர்கள் என்ன பண்றாங்க, அவங்கள பிடிச்சு என்ன பண்றாங்க, ஜெயில போடுறாங்க. ஆமென். அப்போ இவர் சொல்றாரு, ஜெயில இருக்கிறாரு. ஜெயில இருக்கும்போது எப்படி இருக்கிறாங்க தெரியுமா, இருட்டு அறையிலையும் 2 கைகளையும் 2 கால்களையும் கட்டி வைத்திருக்கிறாங்க. எப்படி இருக்கு, 2 கைகளையும் 2 கால்களையும் கட்டி வைத்திருக்கிறாங்க. இங்கிட்டும் அசைய முடியாது. நம்ம ஒரே அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா முதுவெல்லாம் ஒடிஞ்சு போயிடும், அப்படிதானே? அவர் இருக்கிற வண்ணமாகவே காலையிலும் சாயங்காலம் வரைக்கும் ஒரே பொசிஷன் தான். ஏன்னா கையும் அசைக்க முடியாது, காலும் அசைக்க முடியாது. கடுமையான தண்டனை. எதற்காக? நல்லது செய்ய போய், இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, தவறாக ஏதாவது குறி சொல்லி பிழப்பு நடத்திட்டு இருந்தவங்க என்ன பண்றாங்க, நீ இவளை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாரு. இல்லையா? அது போயிட்டு அந்த ஆவி போனதோட அந்த லேடி நார்மலானோட அதை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க, பிடிச்சிட்டு ஜெயில போட்டாங்க. சட்டத்துக்கு முன்பாக இவருக்கு 2 கையும். ஆமென், ஸ்தோத்திரம். சிலவங்க எல்லாம் நம்மளுக்குள்ள ஆண்டவர் அறிந்தவங்க சொல்லுவாங்க, ஆமென், கட்டில் இருக்கிறவங்க எப்படிதான் ஆண்டவரை ஆராதிக்க முடியும்? ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். பிசாசின் சோதனைக்குள்ள இருக்கிறவங்க எப்படிதான் ஆராதிக்க முடியும்?
எப்படிதான் வல்லமை கொண்டு மேற்கொள்ள முடியும்? எப்படி ஜெயம் கொள்ள முடியும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய். இவங்க என்ன செய்யறாங்க? ஐயோ, நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், எனக்கு வலிக்குது, முதுகு வலிக்குது, கால் வலிக்குது, அடி வேற கிடைச்சிருக்கு, கை காலெல்லாம் கட்டி போட்டு இருக்கிறாங்க, அங்கிட்டு இங்கிட்டு அசைய முடியாது. மனுஷனா இருக்கும்போது இதெல்லாம் அவங்களோட உடம்புல இருந்திருக்குமா இல்லையா? இருந்திருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் பலவீனம் பாண்டோம், என்னால எழும்ப முடியாது, நான் கட்டப்பட்டு இருக்கிறதுனால எனக்கு ஜெபிக்க முடியல, நான் கட்டப்பட்டு இருக்கிறதுனால வசனம் வாசிக்க முடியல, நான் கட்டப்பட்டு இருக்கிறதுனால என்னால எதுவுமே பண்ண முடியல, இப்படின்னு யோசித்துட்டே இருக்காம அவர் பார்த்தாரு என்ன பாசிபிலிட்டி நம்மகிட்ட இருக்கு இன்னைக்கு. அவர் பார்க்கிறாரு. அதான் விதை வேட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, உன் கையில என்ன இருக்கு? அவங்க சொல்றாங்க, என் கையில கொஞ்சோண்டு எண்ணெய் இல்லாம வேற எதுவுமே இல்ல. அப்ப சொல்றாரு, நீ போய் பக்கத்துல இருக்கிற எல்லார்ட்டையும் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து. அவங்க ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க, நிரம்பிக்கிட்டே இருக்கு. பக்கத்துல இருந்த எல்லா பாத்திரங்களும் நிரம்பினதுக்கு அப்புறம் ஃபுல்லா எண்ணெய். பஞ்சம் அந்த காலத்துல. தீர்க்கதரிசியோட மனைவி தீர்க்கதரிசி இல்ல, இறந்துட்டாரு. இவங்களுக்கு என்ன பண்ணோன்னே தெரியல, கடன் தெரியல. அப்பதான் தேவனுடைய மனுஷன் கிட்ட போகும்போது, உன்கிட்ட என்ன இருக்கு முதல்ல? அவங்க சொல்றாங்க, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, அது போதும் ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு, அது போதும், கொண்டாந்து ஊத்துன்றாரு. அப்படி ஊத்திக்கிட்டே இருப்பான், நிரம்பிடுச்சு. அப்புறம் பக்கத்துல எங்கேயுமே பாத்திரம் இல்லைன்னு வந்த உடனே அவங்க பிள்ளைங்க சொல்றாங்க, எங்கேயுமே பாத்திரம் இல்ல, எல்லாமே வாங்கிட்டோம், எல்லாமே நிரம்பிடுச்சு. அதோட ஆண்டோட ஹல்லேலூயா அற்புதம் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, இதை வித்து நீ எல்லாத்தையும் கடத்தை மீட்டிக்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே தான் ஆண்டவர் இங்கேயும் சொல்றாரு. பவுல் அப்போஸ்தலன் பார்க்கிறாரு, நான் கட்டப்பட்டிருக்கிறேன், பலவீனம், அடிபட்டு இருக்கிறேன், ஆமென், கொஞ்சம் தூங்க விட்டா நான் தூங்கிடுவேன், அப்படியே நான் படுத்துக்கிறேன். பவுலும் சீலாசும் இருக்கிறாரு, 2 பேர் இருக்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். 2 பேரும் சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் படுத்து நெத்தலையா இருப்போம், நாளை காலையில் எதுனாலும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, அவர் பாசிபிலிட்டியை பார்த்தாரு. என் கையும் கட்டப்பட்டிருக்கு, காலும் கட்டப்பட்டிருக்கு, எனக்கு பாசிபிலிட்டி என்ன? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரு, உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூர்ணமா விளங்கணும்னா உன் கையில என்ன இருக்கு? நாவு இருக்கு, ஸ்தோத்திரம். வார்த்தை இருக்கு, ஸ்தோத்திரம். காது இருக்கு, ஆண்டவர் சொல்றது கேட்கிற காது இருக்கு, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிற கண்ணு இருக்கு, ஆண்டவருடைய அற்புதத்தை பேசுகிற நாவு இருக்கு. ஆண்டவருக்கு அது போதும். கட்டப்பட்டு இருக்கிறது ஒரு மேட்டர் அல்ல, ஸ்தோத்திரம், ஒரு மேட்டர் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்னா, பல நேரங்களிலும் யானை நினைக்குமா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அது பலன் அது மட்டுப்படுத்துமா, அதுக்கே தெரியாதான். ஆனா அதுக்கு அந்த கோபம் வரும்போதுதான் ஆமென், எந்த மிருகமும் அது பக்கத்துல நிக்க முடியாது. ஹல்லேலூயா. இதே மாதிரிதான் தேவனுடைய பிள்ளை, நம்மளை மட்டுப்படுத்திக்கிறோம் இல்ல, தேவனுடைய பலன் நம்மோட இருக்கும் வரைக்கும் ஆமென், எப்பேற்பட்ட சோதனைகளை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சோதனைகளை தாண்டி மேல வர முடியும். ஹல்லேலூயா. இவர் அந்த பாசிபிலிட்டி, அவருக்கு வாய் மட்டும்தான் இருக்கு. அவர் சொல்றாரு, என்ன பண்ணாரு அவரு? நடுராத்திரியில அவர் தூங்கி இருப்பார். நம்ம என்ன பண்ணிருப்போம்? பிரதர்? நல்லா கொரட்டை விட்டு தூங்கி இருப்பான். நான் அதை தான் பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் காலை நீட்டி முடிஞ்சது மாதிரி, யோ பேசாம எரியா வாய மூடிட்டு, அவரு ஜபித்தாலும் நான் ஜபிக்க விட்டுருக்க மாட்டேன், பேசாம லைட் அப்படின்னு போறியே இல்லையா? எத்தனை பேர் அப்படி சொல்லியிருப்போம்? நானும் சொல்லியிருக்கேன் சில நேரத்துல. அவன் டயர்டா அங்கிருந்து வேலை செய்து வரும்போது அவன் எப்பயாவது தலையை சாய்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அப்படிலாம் இருக்கும். பட் அது இல்லை, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இருக்கிற பாசிபிலிட்டியில அவர் தூங்காம நடுராத்திரி ஹல்லேலூயா அவர் என்ன பண்றாரு? பாடுறாரு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாரு. வாசிங்க 2 பேரும் சேர்ந்து. அதான் சொல்றாரு, 2 3 பேர் ஒருமனப்பட்டு இந்த நாமத்துல எங்க கூடியிருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரன், ஆண்டவரே ஒரு காரியத்தை எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அவர் அதை கேட்டு அது பதில் கொடுப்பாருன்னு சொல்றாரு. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன பண்றாங்களா?
சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நடு ராத்திரியில ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். எப்படி துதித்தாங்க? அங்க எத்தனையோ பேர் இதே மாதிரி கட்டப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க, எல்லாருக்கும் கேக்குது இந்த பாட்டு. மேன் ஸ்தோத்திரம். நம்மளால இந்த ரூமை தாண்டி நம்முடைய பாட்டு வெளியே கேட்குமா? கேட்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்குமா? கேட்குமா? இந்த ரூமை தாண்டி வெளியே கேட்குமா? இந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டு பாட விட்டுருவோம். ஒவ்வொருத்தரா செக் பண்ணுவோம் யாரோட சவுண்டு. இவர் பாடும்போது, பவுல் பாடும்போது எல்லா கைதிகளும் கேட்கிறாங்க அத. அப்ப எந்த அளவு அந்த கட்டப்பட்டு இருக்கிற கண்டிஷன்ல கூட ஆமென். நம்ம எல்லாம் இனிமேல் அப்படி செய்யக்கூடாது. நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், எனக்குள்ள பலவீனம் இருக்கு. ஸ்தோத்திரம். ஆமென். நான் பலவீன பாண்டம், என்னால முடியாது. நோ, முடியும், என்னால முடியும். என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. பாசிட்டிவிட்டி உருவாகணும், நெகட்டிவிட்டி கீழே போட்டுரும். தேவன் பாசிட்டிவிட்டியை கொடுக்க தான் வந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிஷன் எல்லாம் மேட்டர் கிடையாது. பேதுரு சொல்றாரு, இயேசு ஆண்டவர் கடல்ல நடந்து வரும்போது பேதுரு சொல்றாரு, வாவ் இவர் சூப்பரா நடந்து வராரு. ஆமென். கொந்தளிப்பு, கடல் பயங்கரமா கொந்தளிக்குது, அவர் பாட்டு அசால்ட்டா வராரு. பேதுரு கேட்கிறாரு, அவரோட சீஷர் கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க நடந்த மாதிரி நானும் நடக்கிறேனே, வாப்பா தைரியமா வா. அவர் நடந்து போனார் கொஞ்ச தூரம். நடந்து போகும்போது அவர் என்ன பார்த்தாரு? அங்க போறது வரைக்கும் இயேசுவின் முகத்தை பார்த்துக்கிட்டே போறார். யாரை பார்த்துட்டு போனாரு? அவர் நடக்கிறாரு, நானும் நடக்கிறேன். அவர் நடக்கிறாரு, நானும் நடக்கிறேன். அவர் நடக்கிறாரு, நானும் நடக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆன உடனே அவர் சுத்தி பார்த்தாரு. எப்பா எம்மாவும் பெரிய அல. பார்த்த உடனே முங்க தொடங்கிட்டாரு. உடனே ஆண்டவரே, இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இயேசுவை பார்த்து நட. அல்லேலூயா. அவரை நம்பி நட, கீழே விட மாட்டேன். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனது சரித்திரம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் கட்டப்பட்டு இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர் சிச்சுவேஷனை பார்க்கல. பேதுரு பார்த்தாரு சிச்சுவேஷனை, கடல் கொந்தளிப்பை பார்த்தாரு, விழுந்து போனாரு. இவர் சிச்சுவேஷனை பார்க்கல, பாடினாரு. என்ன ஆச்சு? வாசிங்க. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். யார்? நான் இப்ப சொன்னேன்ல, காவல்ல வைக்கப்பட்டிருந்தது. என்ன காவல்ல பக்கத்துல போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு அறையா போட்டிருப்பாங்க. எல்லாரும் கேட்டாங்கன்னா எவ்வளவு கைதட்டி பாடினாருன்னு யோசிச்சு பாருங்களேன். கைதட்டி இல்ல, சாரி, எவ்வளவு உச்ச சுரத்துல பாடினாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம இப்படி இருக்க வேண்டிய ஆட்கள் கிடையாது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோம்னா ஐயோ கத்துறோம், ஓ விசில் எல்லாம் அடிக்கிறோம். சர்ச்சுக்குள்ள வந்தா பாட்டு வெளியே வர, தொண்டையில இருந்து வெளியே வருது, என்ன கஷ்டம் இல்ல, பாடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது ராஜா சொன்னாரு, அவரை பாடுறது இல்லாம எனக்கு வேற எதுவும் தெரியாது. அதான் அவர் ஆட மேய்ச்சிட்டு இருந்தவரை தூக்கி ராஜாவை உட்கார வச்சாரு. ராஜாவா இருந்தவரை கீழே புல்ல தின்ன வச்சாரு. மேன் ராஜாக்களை உட்கார வைக்கிறதும் அவர் தான், கீழே தள்ளுறதும் அவர் தான். அல்லேலூயா, ஆமென். நமக்குள்ள இருக்கிறவர் அப்பேற்பட்ட தேவன். ஸ்தோத்திரம். ஆமென். அவரை பாடும்போது எப்படி பாடணுமா? கம்பீரமா பாடணுமா? கம்பீரமா. ஆமென். நம்ம எப்படி பாடணும்? அப்படி சோர்ந்து போகாது, அப்படியே நம்மளே சோர்ந்து பாதி எங்க அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். சிச்சுவேஷன் இருக்கலாம், உள்ள அனல் ஓடிக்கிட்டு இருக்கும், உள்ள என்னடா செயல் ஆடுது, ஐயோ அடுத்து என்ன செய்ய முடியும், அடுத்து வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படி இருக்கு. கல்லிவல்லி ஆண்டவர் சமூகத்துல வந்தா உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடவே என் ஆத்துமனே சரையே. போதும் போதும், அப்படி சந்தோஷமா பாடணும். மேன் ஒரு பாட்டு இப்படி இருக்கு, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வடியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாதே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், ஓய் யாரே என்னுள்ளம், எவரும் அறிய மாட்டார், என்னுள்ளம் பொங்கி பொங்கி பொங்கி
சவுண்ட் இப்படி வரணும். எனக்கு மைக் இல்லைனாலும் எல்லாரும் கேட்கும். என் தொண்டை அப்படி. ஹalleluya. ஏன்னா ஆண்டவருக்காக மட்டும் ஸ்தோத்திரம். வீட்டுல வந்தா ஹalleluya. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள. ஆமென். உலகம் அழிய போகுதுன்னா எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு முடிவு வருது, நான் இன்னொரு இடத்துக்கு போறேன். உண்மை, நமக்கு இந்த உலகம் எனக்கு எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல, எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாமே இயேசு. இந்த உலகத்துல எதுவுமே நம்மளுக்கு கொஞ்சம் காலம் தான். இந்த பூமியில இது வாடகை வீடு மாதிரி. ஆமென். நம்ம இந்தியால குடியுரிமை வச்சிருக்கிறோம், இங்க அடிமத்தனத்துல இருக்கோம். அடிமத்தனம், பெய்டு அடிமத்தனம். ஹalleluya. அதே மாதிரி தான் கொஞ்ச காலம் இது பெய்டு அடிமத்தனம். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமத்தனத்துல இருந்தாங்களாம். ஒரு ராஜா சொன்னாரு, நீங்க எல்லாம் உங்க ஊருக்கு போயிருங்கப்பா, இனிமே உங்களை ஃப்ரீயா விடுறேன். சிலவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நல்ல பிசினஸ் எல்லாம் வளர்த்து பெரியவன் ஆயிட்டான், அவங்களுக்கு போறதுக்கே விருப்பம் இல்லை. திரும்ப அதே அடிமத்தனத்துல இருந்தாங்க, கொஞ்சம் பேர் தான் போனாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாம் ஒரு அடிமத்தனத்துல அடுத்த கண்ட்ரில இது இருக்கிறோம், ஒரு அடிமத்தனம் இதெல்லாம் சோதரம். நம்முடைய வாழ்க்கை அதே மாதிரி தான். வாடகை வீடு கொஞ்ச நாள். நமக்குன்னு ஒரு எட்டர்னல் வாழ்க்கை இருக்கு. அதுதான் நம்முடைய உண்மையான கண்ட்ரி. என் கண்ட்ரி அங்க இந்தியால கன்னியாகுமரியில, அதே மாதிரி பரலோகத்துல. ஹalleluya, ஹalleluya. நான் இவ்வுலகத்துக்குரியவன் அல்ல அப்படின்னு எப்ப நாம நினைக்கிறோமோ, இந்த உலகம் கல்லிவெளி தான். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. அதே மாதிரி தான் இவர் என்ன பண்றாரு, சிச்சுவேஷனை பார்க்காம ஜாலியா அவர் கத்துறாரு. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்கிறாங்க, என்னடா இது, எல்லாரும் ஐயோ அம்மா கை வலிக்குது, அது வலிக்குது, இவன் இப்படி போட்டு அடிச்சாங்க, அவன் அப்படி இருக்க மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்லாம் திட்டி இருந்திருப்பாங்க. இவங்களோட வாயில மட்டும் தேவனை உயர்த்துக்கிற துதி உண்டாயிற்று. இல்லையா? அடி வாங்கினவன் சும்மா இருப்பானா? சும்மா இருப்பானா? ஜெயில் கைதிகள் அடி வாங்கி கட்டப்பட்டு இருக்கும்போது அவன் வாய் சும்மா இருக்குமா? ஆமென். எல்லாரையும் திட்டி தீர்த்திருப்பாங்க. இவர் மட்டும் தான் ஆண்டவர் நான் அந்த மகிமைப்படுத்துறேன். அவங்களையும் திட்டல, இவங்களையும் திட்டல, வாங்கின அடியையும் நிமித்தம் சேவகனையும் திட்டல, ஆண்டவர் மட்டும் பாடுகிற ஒரு நாவு. இந்த நாவு நமக்கு இருந்தா, இந்த இருதயம் நமக்கு இருந்தா யாரையும் பார்க்க வேண்டாம், கர்த்தரை பார்ப்போம். ஹalleluya. அவர் பாடுறாரு, கர்த்தரை மட்டும் பாடுறாரு. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. ஆமா, அங்க சிறைச்சாலையின் கதவு திறந்துச்சுன்னு இல்ல, அஸ்திபாரம், the foundation of the prison, I mean shook, அசைந்தது. ஆமென். தேவனுடைய கிரியை பாத்தீங்கன்னா அது அற்புதமா இருக்கும். ஹalleluya. சோர்ந்து போகும் நேரத்தில் எல்லாம் சூழ்ந்த கிருபை இது, சோர்ந்து போகும் நேரத்தில் எல்லாம் என்ன சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. அப்போ அந்த கிருபை நம்மளோட இருக்கும் வரைக்கும் நம்ம என்ன பண்ண கூடாது, அசைக்கப்பட மாட்டோம். நம்ம ஹalleluya ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. வாசிங்க. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. கதவுலாம் டமால் 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 திறக்குது. அடுத்து எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிட்டு. யாரு பவுல் அப்போஸ்தலன் பாடினார்னா அவரோட கட்டு மட்டும் தானே கலரணும், அதான நியாயம் இல்லையா? பாடினவரோட கட்டு தானே கலரணும். தேவன் கிரியை செய்தா யாரு ஜெபிக்கிறாங்களோ அவங்க கட்டு மட்டும் தானே கலரணும். ஆமாவா இல்லையா? அதுதானே நியாயம். கூட இருந்தவங்களுடைய எல்லா பிரச்சனையும் போச்சான்.
எல்லாருடைய கட்டும் கலந்தது, எல்லாரும் விடுதலை ஆனார்கள். வாசிங்க. சிறைசாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைசாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி. பாருங்க எவ்வளவு நேர்மை உள்ளவங்க பாருங்க. சிறைச்சாலைக்காரன் அதிபதி பாக்குறாரு, என்னடா இது, எல்லா கதவும் ஓபன் ஆயிடுச்சு, அங்க கிராக் விழுந்து கிடக்குது, எல்லாருடைய கட்டுகளும் உடைந்து போயிட்டு, எல்லாம் ஃப்ரீயா நிக்கிறாங்க, அவன் எல்லாம் ஓடி போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, பட்டயத்தை எடுத்து இனி நான் இருந்தா என்ன பிடிச்சு ஜெயில போட்டுருவாங்க, கொன்னுருவாங்க, ஏன் பட்சத்துல கொடுக்கப்பட்ட கைதிகள் தப்பி ஓடிட்டாங்கன்னா அவங்க தண்டனை பெருசு, அவரு தன்னை கொல்ல பாக்குறாங்க. அப்போ பவுல் சொல்றாரு, உன்னை கொல்லாத. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாத. அவன் எல்லாரும் நாங்க இங்கதான் இருக்கோம். பவுல் என்ன பண்றாரு, எல்லாரையும் கூட்டி ஒரு இடத்துல வச்சிருக்கிறார், நீ எங்கேயும் ஓடி போகாதீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அவனுடைய குடும்பத்துக்கு கேடு அது. ஆமென். அவன் பாவம் கவர்மெண்ட் சர்வெண்ட், அவனுக்கு குடும்பத்துக்கு கேடு. நம்ம ஓடி போனா ஸ்தோத்திரம் நியாயமா நிற்போம், நீதியா இருப்போம், அநீதி செய்ய வேண்டாம். தண்டனையில கூட ஒரு நீதிமான் நீதி பார்க்கறான் பாருங்க, அதான் தேவனுக்கு பிரியமானது. அல்லேலூயா. அவர் ஓடி போல, எல்லாரையும் கூட்டு நிப்பாட்டி இருக்கிறாரு. அப்போ அவர் பார்த்துட்டு கடைசியில் அந்த ஆளு சொல்றாரு, ஆமென், அந்த ஜெயில் சூப்பரண்டன் சொல்றாரு, நான் என்ன செய்யணும், இதுதான் தேவனுடைய கிரியை, இதுதான் தேவனுடைய கிரியை. காப்பாற்றப்பட்டு கடைசியில் அவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து போகிறார், விடுதலை ஆகி போகிறார். அவரை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் வந்து போயிடுறாரு. அதுதான் கடைசியில் உள்ள காரியங்கள் நடக்குது. ஆனா அவர் கட்டப்பட்ட சூழ்நிலையில் அவர் மௌனமாயிருந்தாலும், அவர் தூங்கி இருந்தாலும் அந்த விடுதலை கிடைச்சிருக்காது. எல்லாருக்கும் கிடைச்சிருக்காது. கிடைச்சிருக்காது இல்ல. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டிருக்குமா? இல்ல. ஆமென். அந்த ஜெயில் சூப்பரண்டன் ஆண்டவருடைய நாமத்தை பத்தி கேட்டிருப்பாரா? இல்ல. ஆமென். ஒரே ஒரு காரியம் செய்தார், பாசிபிள் வே, ஒரே ஒரு வாய் தான். பல நேரம் நம்மகிட்ட இருக்கிறத நம்ம மறந்துடுறோம் இல்லையா? அந்த விதவிட்ட கேட்கறாங்க, உனக்கு கையில என்ன இருக்குப்பா? கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு. நம்மகிட்ட எத்தனை பேர் சொல்றோம், என்கிட்ட கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு, என்கிட்ட கொஞ்சோண்டு சத்தம் இருக்கு, என்கிட்ட கொஞ்சோண்டு நாவு இருக்கு, நான் போய் ஆண்டவரை துதிக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும், நான் ஒரு 5 நிமிஷம் தான் என்னால ஜெபிக்க முடியும், 10 நிமிஷம் நான் ஜெபிக்க முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும், நான் விரும்புறேன், எனக்கு ஆசை இருக்கு, கொஞ்சோண்டு இல்ல, அதிக ஆசை இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அபிஷேகத்துல நிறைஞ்சு ஆராதிக்கணும், எனக்கு ஆசை இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். இனி ஆவியில பலப்படணும்னு ஆசை இருக்கு என்கிட்ட. அது போதும். ஆண்டவர் அதை பார்க்கிறாரு, அந்த நிறைவை பார்க்கிறாரு. ஆண்டவர் செய்ய உள்ளவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் அப்படி. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, அந்த பவுல் அப்போஸ்தலன் தான் நமக்கு அட்வைஸ் பண்றது, என்னை பலப்படுத்துற. அவர் எப்படி சந்தோஷமா இருந்தாரோ கட்டுண்ட நேரங்களில், இயேசு ஆண்டவர் அடிபட்டது போல 4 வாட்டி அடிபட்டு இருக்கிறார். 1 குறைய 39 சாட்டை அடிகள் பெற்று இருக்கிறார். யாரு? இந்த பவுல் 4 வாட்டி பெற்றிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும் போது அவங்க தூக்கி போட்டு அடி. கவர்மெண்ட் கிட்ட எல்லாம் கொண்டு போய் சேவர்கள்லாம் அடிப்பாங்க, அடிச்சுட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஒரு இடத்துல கிராமங்கள்லாம் சேர்ந்து அடிச்சு கொன்னு இவன் செத்துட்டான்னு சொல்லி தூர போட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் எழும்பி வந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருந்தாரு. அவரு தான் நம்மகிட்ட சொல்றாரு. அல்லேலூயா. அவர் நம்மகிட்ட என்ன சொல்றாரு, அவர்கிட்ட அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் எல்லாம் செய்யறேன், அதே போல நீங்களும் நானும் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நம்மகிட்ட இவ்வளவுதான் இருக்கு, ஒரு வாய் இருக்கு, போதும். சிச்சுவேஷனை பார்க்காதீங்க, கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். உயிர் வாழ எதை உண்டோ, உடல் மூட எதை உடுப்போ, உயிர் வாழ எதை உண்டோ, உடல்
உயர்ந்தவை அல்லவா. உணவை விட உயிரும் உடையை விட உடவும் உயர்ந்தவை அல்லவா. வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, சேர்த்து வைப்பதுமில்லை. வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, சேர்த்து வைப்பதுமில்லை. கர்த்தர் காக்கின்றார், கர்த்தர் காக்கின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கண்களே மூடுவோமா? அல்லேலூயா. அவர் சொல்ற மாதிரி ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால என்னால எல்லாம் செய்ய முடியும். கிறிஸ்துவை என் பட்சத்துல நான் வச்சிருக்கிறேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கிறிஸ்து என் பக்கத்துல இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து யார் பக்கத்துல எல்லாம் இருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். என் பக்கத்துல கிறிஸ்து இருக்கிறார், என் பக்கத்துல கிறிஸ்து இருக்கிறார். அப்படின்னா நீ பயப்படாத. கண்களை மூடு. நல்ல பிதாவே, அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய வைப்பாரு. கட்டு கட்டுன்னு சொல்லாத, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நோக்கங்களை அதட்டிடு. அவ்வளவுதான். அவன் மைண்ட்ல இருக்கிற அந்த நோக்கங்கள், சிந்தனைகளை அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அதட்ட. அது பிசாசின் தந்திரங்கள், அந்த யோசனை, நெகட்டிவிட்டி தாட்டு, நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் இன்னும் பவுண்டட்னு சொல்லிட்டு மனசுல கொண்டு வர யோசனைகளை அப்புறப்படுத்திட்டு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. அவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நன்றியப்பா நல்ல பிதாவே, அருமையான விளக்க நன்றி. எங்களோட நீர் இருந்தீரே, உங்களுடைய வார்த்தையை தந்தீரே, அதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால நான் எல்லாத்தையும் செய்ய முடியும். நான் இதையும் தாண்டுவேன், இதுக்கு அப்புறம் இருக்கிறதையும் தாண்டுவேன். கர்த்தர் என்னோட இருப்பாரு, என்னை பலப்படுத்துவாரு, என்னை தூக்குவாரு. ஸ்தோத்திரம். நன்றியப்பா. நான் நம்புறேன் ஆண்டவரே, உங்க நம்புறேன். நாங்க எல்லாம் பிரிந்து போகிறோம், பிரியாத நேசர் எங்களோடு கூட. எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா உங்களுடைய கரங்கள்ல. பிரிந்து செல்கிறோம், பிரியாத நேசர் கூட. இயேசுவின் நாமம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.